ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்கள், இன்றைக்கு 3வது வாரத்தில, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தொடர்ந்து பிடித்துக்கொள், வனாந்தரத்தை பின்னாலே விட்டு செல் என்று ஒரு ஆழமான காரியங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் இஸ்ரவேல் வனாந்தரத்தில் நடந்த பாதைகளை கவனித்தோம். அது கவனிப்பது இஸ்ரவேல் அந்த யாத்ராகமத்தையோ உபாகமத்தையோ நம்ம தியானிப்பதுக்காக இல்லை, குறிப்பாக ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதற்கு அது ஒரு உதாரணமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், 4 விதமான வழிகள் இருந்துச்சு. அவங்க இஸ்ரவேலில் இருந்த அந்த தேசத்திலிருந்து, அடிமைகளாக இருந்த இடத்துல இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போவதற்கு 4 பாதைகள் இருந்துன்னு பார்த்தோம். சுருக்கமாக சொல்கிறேன். முதல் பாதை கடலோரமாகவே போகிறது. இந்த முதலாவதாக பார்த்தோம், த வே ஆஃப் த சீ. அது 10-11 நாட்களில் இந்த 400 கிலோமீட்டர் அவர்கள் எளிதாய் போயிருக்க முடியும், சீக்கிரமாக போயிருக்க முடியும். ஆனால் அதில் எதிரிகள் இருந்ததுனால, எகிப்தின் இராணுவம் மற்ற இராணுவங்கள்லாம் இருந்ததுனால ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. அது மாத்திரம் இல்லை, நாம் வனாந்தரத்தில் அவர் நடத்துவதற்கு காரணம் முதலாவதாக நம்மை பாதுகாக்க என்று பார்த்தோம். அடுத்தது எதிரியை முழுதுமாய் தோற்கடிக்க, செங்கடலில் தோற்கடிக்க, தேவனை அன்றாட வாழ்க்கைக்கு நம்புவதற்காக, அந்த காரியத்தில் கற்றுக்கொள்வதற்காக, தேவனை உண்மையாய் தொழுது கொள்ள ஆராதிக்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்காக, அவர் தான் யார் என்பதை அதிகமாய் வெளிப்படுத்தி, நம்ம ஆவிக்குரிய யுத்தம், ஆன்மீக யுத்தத்தில் நமக்கு பயிற்சி அளித்து, அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாம் பிடித்து கொள்ள, சொந்தமாக்க நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் புதிய பாதைகளை வனாந்தரத்தில், ஒருவேளை அது பல நாட்கள் இருக்கிறதா இருக்கலாம், நீண்ட பாதையாக தோணலாம், அந்த நீண்ட பாதைகளை அவர் அனுமதிக்கிறார். அந்த 3 பாதை அதை பார்த்தோம். ரெண்டாவது, இதையெல்லாம் விட ஷார்ட்டாக இருக்கிற 3 பாதைகள் இருந்துச்சு. ஆனாலும் கூட அவர் 2 வருஷம் அவர் நடத்திய பாதை, ஆசரிப்பு கூடாரத்திலும் சீனாய் மலை அண்டையிலும் பல மாதங்கள் கழிக்கவும், அதற்கு பிறகு தேவனிடத்திலே பயிற்சியை பெற்று, தேவனை விசுவாசிக்க பெற்று, அவர்களுக்குள்ளே இருந்த நிறைய போராட்டங்கள், பல சமயங்களிலே 1-2 சமயத்தை தவிர பல சமயங்களில் அவருடைய எதிரிகள் தாங்களே தங்களுடைய மாம்சத்தை மேற்கொள்ள, தங்களுக்குள்ளே இருந்த ஒற்றுமையின்மை, கீழ்ப்படியாமை, மோசேக்கு கீழ்ப்படியாமை இருந்த காரியம், இந்த காரியத்திலெல்லாம் மேற்கொள்ள, தேவனை முழுதுமாய் சார்ந்து கொள்ள அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதை அனுமதித்தார். அடுத்த பக்கத்தில் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுவிசேஷத்தில் 40 நாட்கள் அவர் தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஊழியத்தை துவங்கும் முன்பதாக பரிசுத்த ஆவியினாலே 40 நாட்கள் வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று பார்த்தோம். இந்த 2 காரியத்தையும் பார்க்கும்போது, நாம் அதிகமாய் இருதயத்தின் ஆழத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தர காலங்கள் அப்படின்னா ட்ரையாக இருக்கிற நேரங்கள், உலர்ந்து இருக்கிற நேரங்கள், சில சமயங்களில் பதில் வராமல், ஒரு குறிப்பான வெற்றிகள் வராமல், குடும்ப வாழ்க்கையிலையோ, சொந்த வாழ்க்கையிலையோ, ஊழியத்தின் பாதையிலேயோ பலவிதமான அலைச்சல்கள், தோல்விகள் என்று நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டு துவண்டு போகிற நேரங்கள் நமக்கு வரலாம். அந்த வனாந்தர காலங்கள், சீசன்ஸ் ஆஃப் வில்டர்னஸ், அது வரும்போது அதிகமாய் நம்ம பல பேர் அதில் பின்வாங்கி விடுகிறோம். 2 விதமான காரியங்களை அங்கே பார்க்கலாம். பல பேர் அந்த வனாந்தரத்தில், அந்த இஸ்ரவேல் அதுலேயே மடிந்து விட்டாங்க. 2வதாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் துவண்டு விட்டாங்க. அப்படி இல்லாமல் யோசுவாவும் காலேபும், இந்த 2 பேரும், அதுக்கப்புறம் அந்த 40 வருஷங்கள் அந்த வனாந்தரத்தில் பிறந்தவர்கள், அவர்களெல்லாம் தேவனுடைய பயிற்சியை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரத்து கொண்டாங்க. அதை தான் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். இதில் பல ஆழமான சத்தியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு இருக்குது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார், என்னுடைய சொந்த வாழ்க்கை கூட. உதாரணமாக, அவர்கள் 2 வருஷங்கள் அந்த வனாந்தரத்தில் சுற்றி, இந்த 4வது பாதையை பார்த்தீங்கன்னா காதேஷ் பார்னியா போகிற வரைக்கும் சுற்றி கொண்டிருந்தாங்க. அது தேவனுடைய சித்தம். கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் அவங்க அப்படி இருக்கணும். அதை கூட சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு மேலே 38 வருஷங்கள் அவர்கள் அலைந்து திரிந்தனர்.
தேவனுடைய சித்தம் அந்த 40 வருஷத்துல 2 வருஷம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில வனாந்தர எக்ஸ்பீரியன்ஸ், வனாந்தர அனுபவம். அதாவது 5% அவனுடைய வாழ்க்கையில. ஆனால் தங்களுடைய சொந்த அவிசுவாசத்தினாலே, அவர்கள் கலகம் செய்ததினாலே, தேவனுக்கு எதிராக தலையை தூக்கியதினால 100க்கு 100 அவர்கள் வனாந்தரத்திலே தங்கள் வாழ்க்கையை செலவழித்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது, மோசே கூட கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக நல்ல ஒரு அருமையான உதாரணம். அவரை ஆவியானவர் 40 நாட்கள் கொண்டு போனார். 40 நாட்கள் தான் அவருக்கு சொன்னாரா, ஆவியானவர் சொன்னாரான்னு தெரியல. வனாந்தரத்துக்குள்ள போனார். 40 நாட்கள் உபவாசத்தோடு, பசி தாகத்தோடு இருந்தார். கடைசியில சாத்தான் வந்து அவரை சோதித்தபோது, சாத்தானை இவர் வசனத்தை வைத்து மேற்கொண்டார். அதற்கு பிறகு 1200 நாட்கள் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக மிகவும் வல்லமையான ஊழியங்களை செய்தார். அதில் கூட பார்க்கும்போது 40 நாட்கள் வனாந்தரம், 1200 நாட்கள் ராஜ்யத்தின் வேலை, 3% வனாந்தரம், 97% அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்தார். உங்களையும் குறித்து என்னையும் குறித்து என்ன என்பதை நாம் யோசிப்போம். இந்த காரியத்தோடு இன்றைக்கு சுருக்கமாக இதை இன்னும் தொடர்ந்து இந்த வனாந்தரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த 2 வருஷம் அவங்க இருந்தபோது பல காரியங்கள் நடந்தது. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தது தெரியும் முதல் மாதத்திலேயே. அங்கே அவர்கள் ரட்சிக்கப்பட்டது அந்த ஞானஸ்நானத்துக்கு தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு இணையாக வெளியே வந்தது மாத்திரம் இல்லை, பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அங்கே தோற்கடிக்கப்பட்டது. ஆமேன். வனாந்தரத்தில் போனாலும் தேவன் நம்முடைய எதிரிகளை நிச்சயமாய் தோற்கடிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு அதை செய்தார். சாத்தானை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார். ஆவியானவரும் தேவ தூதர்களும் அவருக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் நடந்து வந்தபோது அங்கே அவர்களுடைய சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. எகிப்திலிருந்து அவங்க சாப்பாடு கட்டி கொண்டதெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு ஒரு மாதத்தில். அதற்கு பிறகு தேவனே அவர்களை வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பித்து போஷித்தார். அந்த கண்மலையிலிருந்து பிளந்து தண்ணீரை கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். அங்கே அமலேக்கியரை மேற்கொள்ள அவர்களுக்கு கிருபை தந்தார். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். சீனாய் மலைக்கு கீழே வந்தபோது அங்கே தேவன் அவர் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்தார். பாருங்க, வனாந்தரமாய் இருந்தாலும் எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு இடமா இருந்தாலும், யாரும் இல்லை என்றாலும் ஆண்டவர் நம்மை விடுவதில்லை. அவருடைய பிரசன்னம் நம்மை விடுவதில்லை. அவருடைய பாதுகாவல் நம்மை கைவிடுவதில்லை. அதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. அவர் தொடர்ந்து அவர்களை போஷித்தார். அன்றன்றைக்கு அப்பத்தை அவர் தந்து கொண்டே இருந்தார். அடுத்த நாளைக்கல்ல, அன்றன்றைக்கு அப்பத்தை. ஒரு தடவை இறைச்சி கேட்டு அவங்க சண்டை போட்ட போது கூட அதையும் கொடுத்தார். அது சரியான ஒரு காரியம் இல்லை, ஆனாலும் கூட ஆண்டவர் செஞ்சார். அதற்கு மேலாக தன்னுடைய கட்டளைகளை அவருக்கு கொடுத்து, தன்னுடைய உடன்படிக்கையை அவர்களோடு செய்து, மோசே மூலமாக அவர்களோடு வாசம் செய்யும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் ஏற்படுத்த அவர் கிருபை கொடுத்தார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக கன்றுக்குட்டியை ஆராதித்த போதும் மோசே அவர்களுக்கு இடைப்படுகிற ஒரு மோசையை அங்கே வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். நாம் வனாந்தரத்தில் போகும்போது கூட பல சமயங்களிலே உண்மை இல்லாதவர்களாக பலவிதமான விக்கிரகங்களையும் மனுஷர்களையும் நம்பி தேவனை நம்பாமல் இருக்கிற நேரத்தில் கூட நமக்காக பரலோகத்தில் இடைப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நம்மோடு தொடர்ந்து நம்மோடு பேசுகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வனாந்தரத்தில் நடத்துது. ஆமேன். அவர்கள் அந்த குறைவோடு இருந்தபோது கூட அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிய போது மகிமையான தேவன் அங்கே வந்தார். நம்ம வந்து எவ்வளவு குறைவானவர்கள், எவ்வளவு உண்மை இல்லாதவர்களாக இருக்கும்போது கூட நம்ம கூடி வரும்போது தேவன் நம் மத்தியில் வந்து வாசம் செய்கிறார். எப்பெல்லாம் 2-3 பேர் இருக்கிறோமோ இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த ஆசரிப்பு கூடாரம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல காரியங்கள் இருந்துச்சு. அவங்க சீனாய் மொழியை போன உடனே சில எதிர்ப்புகள் மோசேக்கு விரோதமாக பேசுனாங்க. கடைசியாக 2வது வருஷத்தில் 9வது மாதத்தில் மோசே பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. காதேஷ் பக்கத்தில். அங்கே நீங்கள் என்னாகும் 13 படித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு எடுத்து 12 பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், கானான் தேசம், பாலும் தேனும் ஒடுகிற தேசம் உண்மையிலேயே அப்படித்தானா என்று உளவாளிகளை அனுப்பினார். அந்த 12 பேரில் யோசுவாவும் காலேபும் இருந்தார்கள். அவர்கள் அந்த 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 தேசத்தில் போய் 40 நாள் செலவழித்து
திரும்பி வந்து செய்தி கொடுத்த போது யோசுவாவும் காலேபும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எதிரிகள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் சேனைகளின் கர்த்தர் நம்ம கையில் அவர்களை கொடுத்துட்டாருன்னு ஒரு விசுவாசத்தோடு சொன்னாங்க. ஆனால் அடுத்த 10 உளவாளிகள், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ராட்சதர்கள், அங்கே போனால் நம்மளை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு நேராக அவர்கள் களம் செய்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவதற்காக தான் இயேசு கிறிஸ்து, அதுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகம் தான் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வனாந்தரத்தில் அர்த்தமில்லாமல் வீணாக அலைவதற்காக இல்லை. ஒரு சில சீசன்ஸ், ஒரு சில காலங்கள் நமக்கு அந்த வனாந்தர அனுபவங்கள் வரலாம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3%, 5% நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்ம உலகத்தில் மறுபடியும் பிறந்ததுலேருந்து நம்ம மரிக்கிற வரைக்கும் ஒரு 30 வருஷம் வச்சுங்க. அதில் 5% தான் இப்படிப்பட்ட கனியற்ற, ஆனால் கற்றுக்கொள்ளுகிற அந்த வனாந்தர அனுபவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். 95% மேலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்து கனி தருகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையிலும் அதுதான், சீஷர்களின் வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்க பிறந்ததுலேருந்து இல்லை, என்றைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ, என்றைக்கு அவர்கள் இந்த மிஷனை, இயேசு கிறிஸ்து என்றைக்கு அந்த மிஷனை பெற்றுக்கொண்டாரோ, அவருடைய வாழ்க்கையில் 97% அவர் வனாந்தரத்தை விட்டு விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். அப்படி தான் பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை பெற்று அவர்களை ஆண்டவர் அனுப்பிய போது தொடர்ந்து அவர்கள் இந்த காரியத்தில் வளர்ந்தாங்க. இந்த 2 வருஷமும் ஆண்டவருடைய சித்தம். அதில் கூட அவங்க எதிர்ப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆக்கியிருக்கலாம். கோரா, ஆரோன், மிரியம், இப்படி பல பேர் தேவனுடைய மனுஷனாகிய மோசைக்கு எதிராக கலகம் பண்ணாங்க. அதெல்லாம் சேர்த்தாலும் கூட அந்த 2 வருஷம் முடியும் போது அவர்கள் போயிருக்க வேண்டும். ஆனால் அது செய்யவில்லை. ஆமென். அவர்கள் கடைசியாக என்னாகமத்தில் 14 நீ போய் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் போர் செய்த பிறகு அவர்களை தேவன் அந்த எகிப்திலிருந்து கிளம்பிய அந்த தலைமுறை இந்த வனாந்தரத்திலே தான் மரிக்கும் என்று சொல்லி அவர்களை விட்டுவிட்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னை குறித்தும் பல கிறிஸ்தவர்களை குறித்தும் எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம், சோகம், நாம் பல பேர் இப்படி நம்ம வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போகலாம், அதையும் இதையும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாலான நேரம் நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம், சுற்றி சுற்றி வந்து கொண்டு. இது மிகவும் சோகமான காரியம். இது தேவனுடைய சித்தமே கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்து கிளியராக சொன்னார், போய் சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிங்க, அசுத்தாவிகளை துரத்துங்க, பிணியாளிகளை குணமாக்குங்க, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அதற்கு ஒரு ஏஜென்ட்டாக, அதற்கு ஒரு அம்பாசடராக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அனுப்புகிறார். அது செய்யும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், தேவனுடைய ராஜ்யம் என்பது உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சகல ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நாம் ஆத்மாவில் வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு இடம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் இங்கே இப்பொழுது நீங்களும் நானும் கட்டும்படியாக தான் அவர் உங்களை என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை எகிப்திலிருந்து அழைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச நாள், ஒரு சில நாட்கள், நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு சோகமான நாட்கள், துக்கமான நாட்கள் இதெல்லாம் இருக்கலாம். பட் 90% மேலே நீங்களும் நானும் கனி தருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போன போது அவங்க பார்த்தாங்க, அப்படி திராட்சை பழம் அப்படி அவ்வளவு பெருசாக இருந்துச்சான். அதை ஒரு திராட்சை கொலையை 2 பேர் ஒரு குச்சி வச்சு தூக்கிட்டு வந்துருந்துச்சு, கையில் இல்லை, தோளில் தூக்கிக்கிட்டு வர இருந்துச்சு. அந்த அளவுக்கு அது கனி தருகிற தேசம். அப்படிப்பட்ட தேசம்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யம் என்பது. அங்கே போய் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கவங்களை, நிச்சயமாய் போராட்டங்கள் உண்டு, ஆனால் அந்த போராட்டங்களை மேற்கொள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்ம கையில் கொடுத்துட்டார் இந்த காரியத்தை எல்லாம்.
ஆமென். வனாந்தர வாழ்க்கையை இஸ்ரவேலின் நாட்களிலே ஒரு யூதன், எகிப்திலிருந்து கிளம்பின ஒரு யூதன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில நடந்தத பார்க்குறான். ஆனால் உங்க வாழ்க்கையிலும், என் வாழ்க்கையிலும் இந்த வனாந்தர அனுபவங்கள் அப்பப்ப வரலாம். ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள், சில வருஷங்களுக்கு நடுவுல வரலாம். அது எதுக்கு வருதுன்னா, ஆண்டவர் அனுமதிப்பது ஒரு ஒரு பெரிய வெளிப்பாடு தன்னை குறித்து. பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெரிய எழுப்புதல் உங்கள் மூலமாக. அதிக கனிகள் வருவதற்கு முன்பாக இந்த ஒரு சின்ன காரியத்தை அனுமதித்து, நாம் இன்னும் கொஞ்சம் அதற்கு ஏற்ற பாடங்களை, வெளிப்பாடை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றபடி நம்ம ஜெப வாழ்க்கை, ஆராதனை மாற வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைந்து தேவனை தரிசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக நம்ம ஒவ்வொருவரையும் அடுத்த இப்ப பாருங்க, நம்ம பிள்ளைங்கலாம் இப்ப நெறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. 1 வருஷம் படிச்சாங்க. அடுத்த வருஷம் அடுத்த ப்ரமோஷனுக்கு வருவதற்கு முன்பாக 1 வாரம், 2 வாரம் அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் வைக்கும்போது அவங்களுக்கு நெறைய டென்ஷன் இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த டெஸ்ட் இல்லாம அடுத்த கிளாஸுக்கு அவங்க போ முடியாது. அதுபோல அவ்வப்போது நம்ம வாழ்க்கையில அடுத்த படிக்கு போவதற்கு முன்பாக தேவன் நம்ம வாழ்க்கையில வனாந்தரத்தை அனுமதிக்கலாம். அதனால இஸ்ரவேலுக்கு நடந்தது மாதிரி நமக்கு 2 வருஷமோ, 40 வருஷமோ வனாந்தரம்னு யோசிக்காதீங்க. அப்பப்போ வரலாம். அதே சமயத்துல அவங்கள போல எல்லா காரியத்திலும் முற்றிலும் தேறினவா இருந்தபோது தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல நுழையணும்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா நுழைஞ்சாங்க இல்லையா? காலேபு, யோசுவா, அந்த மற்ற புதிய தலைமுறைலாம். அவர்களும் அங்க போனபோது பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. பல நேரங்கள்ல அவங்களும் தடுமாறுனாங்க. அதனால நம்ப இந்த வனாந்தர அனுபவத்துல போகும்போது, வி டோன்ட் கம் அவுட் ஆஃப் வில்டர்னஸ் பெர்ஃபெக்ட். இந்த வனாந்தரத்திலிருந்து வெளிய வரும்போது நம்ப முழுசுமா, பூரணமாய் வரணும்னு யோசிக்காதீங்க. ஆனால் எப்படி சீனாய் மலையிலே தன்னை அதிகமாய் அவர் வெளிப்படுத்தினாரோ, அவருடைய சித்தத்தை குறித்தும், அவருடைய திட்டத்தை குறித்தும் அவர் வெளிப்படுத்தினார். அத குறித்து நல்லா புரிந்து கொள்றதுக்காக நமக்கு அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாரோ, அதே போல உங்களுக்கு எனக்கும் வரப்போகிற புதிய யுத்தத்துக்கு, அதை நாம் சரியான ட்ரெய்னிங் இருக்கணும்னு கூட இந்த நேரத்தில வைப்பார். அதனால நாம் இந்த காதேஷ் பார்னியால அவங்க சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அது அவர்களுடைய சொந்த அவிசுவாசம், சொந்த கலகத்தினால. அந்த காரியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாய் வனாந்தரத்தை விட்டு வெளியே வரோமோ, ஆண்டவர் எத்தனை நிச்சயமாய் உங்க வாழ்க்கை முழுவதுமா அப்படி இருக்கணும்னு ஆண்டவருடைய சித்தமே இல்ல. சீக்கிரமாய் இன்னைக்கு சில பேர் கண்ணீர் பாதையில போய் கொண்டிருக்கலாம். சில பேர் சில வாழ்க்கையில கிராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. சில தீர்மானம் எடுப்பதற்காக அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு இருக்கலாம். பட் நான் சொல்றேன் உங்ககிட்ட, சீக்கிரமாய் அது மாறப்போகுது. நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்ட பிறகு, அடுத்த படிக்கு அவருடைய ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை செய்ய, நீங்க அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த நாள்ல கூட நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், நீங்க உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவர் சீக்கிரமாய் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்க மேல போகணும்னு விரும்புகிறார். ஆமென். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டு 51 வருஷம் ஆச்சு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு சில மாதங்கள், ஒரு 2 வருஷம்னு வச்சுக்கலாமே. நானும் என் மனைவியும் அதிகமான வனாந்தரத்த பாதையில போக வேண்டியிருந்துச்சு. மிகவும் கண்ணீர், யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில இருந்தோம். ஆனால் அந்த நாட்களிலே தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்திய காரியங்கள், எங்களை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்த காரியங்கள் இன்றைக்கு எங்களுக்கு புரிகிறது. அது அந்த நேரத்திலே எங்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவரை பிடித்துக் கொண்டோம். அந்த நாட்களிலே ஆண்டவர் பேசி பக்கத்திலே நெருங்கியது போல, இந்த 50 வருஷத்துல நான் சொல்றேன், ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ அப்படி வனாந்தர பாதையில நான் நடந்திருக்கலாம். மற்ற நாட்களிலே ஆண்டவர் அப்படி இருக்கணும்னு விரும்பல. ஆமென். வென் யூ ஆர் இன் த வில்டர்னஸ், நீங்க இந்த வனாந்தரத்துல இருக்கும்போது, இஸ்ரவேலரைப் போலவே நம்ப தேவன் நமக்காக திட்டமிட்டிருக்கிற எல்லா காரியத்துக்கும் நம்ம எப்போதும் தயாராக இல்ல. அதனால நம்ம வனாந்தரத்துல கொஞ்சம் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தேவனை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க பாருங்க, அன்றாட சாப்பாட்டுக்கு கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதற்காக கர்த்தரை நம்புவதிலே நாம் கற்றுக்கொண்டு வளர வேண்டியிருக்கிறதுனால, இது நம்ம ரட்சிப்பின் அனுபவ நாட்கள்ல நடக்குது. ஆனாலும் கூட அவர் பகலிலே மேகஸ்தம்பமும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் வழி நடத்துச்சு.
அதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வழி நடத்துதல் மாறுவதே கிடையாது. எவ்வளவு நம்ம கஷ்டத்தில் போனாலும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தான் நமக்கு உண்மையான எதிரிகள் இருக்காங்க. அவர்களை எதிர்கொள்ள நமக்கு வேண்டிய கேரக்டர், நமக்குள்ள இருக்க வேண்டிய சில குணாதிசயங்களை வளர்ப்பது அந்த வனாந்தரத்தில். தேவனை எல்லா நேரத்திலும் நம்புவது, எதற்காகவும் நம்புவது, அவருடைய பிரசன்னத்தை நாடுவது, அவர் நடத்தும் போது அவருக்கு பின்னால் செல்வது, இதெல்லாம் அங்கே வனாந்தரத்தில் ட்ரைனிங் கிரவுண்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வனாந்தர அனுபவத்தில் போகும்போது நீங்களும் நான் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே என்னை விடுவீர், இந்த துக்க நேரம் முடிய வேண்டும், சீக்கிரமாக அதிலிருந்து வெளியே வரணும். அது வனாந்தரத்துக்கு அர்த்தம் கிடையாது. அவர் அந்த நேரத்திலும் உங்களை கைவிடுவதில்லை. நீங்கள் நம்புங்க, அவர் வழி நடத்தட்டும். அதிலேருந்து ஆழமான பாடங்களை கற்றுக்கொண்டு சாத்தானை, அவனுடைய சேனையை நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் ஆழத்தில் இருக்க நம்பிக்கை உங்களுக்காக மிகவும் உபயோகமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரும்போது அவர் தன்னுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தில் உங்களுக்கு அதிகமான ஊழியங்களை, பணிகளை வழங்குறதுக்கு விரும்புகிறார். அப்போ என் குணத்தில் நான் ஆயத்தமாக இல்லாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வேலைகள் நான் சரியாக செய்ய முடியாது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நான் சரியாக உபயோகப்படுத்த முடியாது. அதே போல் அந்த போரில் அதற்கு சரியான பயிற்சி பெறாமல் இருந்தால் அந்த போரில் நாம் ஈடுபட முடியாது. அதை நமக்கு கொடுக்க மாட்டார். ஆமேன். இதில் என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு அநீதி செய்தவங்களை மன்னிக்க வேண்டியிருக்கும் வனாந்தரத்தில். தேவன் மோசையை கூட அந்த எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு அழைப்பதற்கு முன்பாக 40 வருஷங்கள் அவனை மீதியான் வனாந்தரத்தில் தயார் செய்தார், பயிற்சி அளித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்க. 80 வயசான மோசைக்கு அவனுக்கு இருந்த குணாதிசயம், அந்த 80 வயசில் அவனுக்கு இருந்த குணாதிசயத்தில் ஒன்று அவனுடைய மனத்தாழ்மை. வேதமே சொல்லுது அவனை போல யாரும் மனத்தாழ்மை இருந்தேன். ஏன்னா அந்த குணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மீண்டும் மீண்டும் வணங்கா கழுத்தொழுவர்களாய் கலகம் செய்து கொண்டிருந்த அந்த 30 லட்சம் பிடிவாதம் பிடிக்கிற அந்த ஜனங்களை வழி நடத்த அந்த மோசைக்கு அந்த மனத்தாழ்மை அவ்வளவு அவசியமாக இருந்துச்சு. இல்லாட்டி அவன் விட்டுருப்பான், இல்லாட்டி தேவன் சொன்னார்ல இவங்களை அழிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் மோசையோ அந்த குணம் இருந்ததுனால மீண்டும் மீண்டும் அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசினான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை, ஊழியக்காரனை, ஒரு மேய்ப்பனை விரும்பினார். மோசே 40 வயதில் அவன் பிறப்பிலிருந்தே அந்த பணிக்காக அவன் குறிக்கப்பட்டிருந்தாலும் அவன் மோசே 40 வயதில் அவன் தயாராக இல்லை. ஆனால் அடுத்த 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் அவன் முழுமையாக தாழ்மையாக கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் அவனை வனாந்தரத்தில் வைத்திருந்தார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மாம்சத்தில் நடத்த முடியாது. அதுபோல் தேவன் நம்மை சில நேரங்களில் சோதிக்கவும், நம்மை தாழ்த்தவும், வனாந்தரத்தில் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போமா என்று பார்க்கவும் சில கடினமான வழிகளில் கொண்டு வருகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நடந்தது போல பொது ஊழியத்திலும் என்னை வேறு ஒரு பரிமாணத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உபாகமம் 8:2 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று மோசே மூலமாக ஆண்டவர் பேசினார். வனாந்தரத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவ விரும்புகிறார். இன்றைக்கு அந்த மாதிரி ட்ரை சீசன் போய்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்காக நிச்சயமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை குணமாக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போக வேண்டும் என்று. ஆனால் உங்களுடைய ஜெபத்தில் தினம் காலையில், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்மை நான் தரிசிக்கணும், உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தார். இந்த நாட்களிலே நான் போகும்போது தாவீது எப்படி கற்றுக்கொண்டானோ, யோசேப்பு எப்படி கற்றுக்கொண்டானோ, அதே போல் இந்த வறண்ட நாட்களிலே நான் உம்மை பார்க்க வேண்டும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம்.